நாமத்துக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. மறுபடியும் 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாசத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கார். அநேக கண்ணீர்ல கஷ்டங்கள் இருக்கும்போது என்னையும் உங்களையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதித்ததுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் அவரை துதி ஸ்தோத்திர பலியினாலே அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அப்பொழுது கண்களை மூடி நம்ம மத்தியில கவிதாஸ்டர் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா கர்த்தருடைய துதி பாடல்களை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, இந்த காலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓய்வு நாளை தந்தீர், அதுக்காக நன்றி ராஜா. இம்மாதத்தின் 4ஆம் வாரத்தை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து அப்பா உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாய் கர்த்தாவே உடைய அன்பு பெரிது, உடைய கிருபை பெரிது ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவே வந்திருக்கிற யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பாவுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. கண்ணீர் கவலைகள் யாவையும் போற்றி ஆண்டவரே உடைய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க வழி நடத்த வேண்டும் செபிக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்து சம்பளத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்பா அப்பா உமக்கு போதுமான அளவுக்கு ராஜா நாங்கள் கொடுக்க கிருபை நாங்கள் சுவாமி. ஏசப்பா இந்த நாளில் விசேஷமாய் பாஸ்டர் ஐயா பாஸ்டர் அம்மாக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, சபையின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இதோ ராஜா கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ப்ரோக்ராம் ஆசீர்வதிங்க ராஜா. அந்த நாளில் நடக்க போறதான எல்லா காரியத்தையும் சிறு பிள்ளைகள் மதியிலும் ஆண்டவரே பெரியோர் மதியிலும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் நல்லபடியா எல்லா விசேஷத்தையும் முடிக்க கிருபை தாங்க. இந்த பிறப்பு நாளுக்காக நாங்கள் ஆயக்கப்பட்டு காத்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. அப்பா இந்த நாளில் எடுக்க போற வசனங்களும் சொல்ல போற சாட்சிகளையும் காணிக்க பாகம் தசம பாகங்கள் ஒவ்வொன்றுமாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆராதனை தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நின்றவண்ணமாக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு மனப்பாடமா தெரியும், எதுல இருக்குன்னு தெரியல எனக்கு பாடல். சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மறுபடியும் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னான் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னோம் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறிடும் ஆண்டவரே. இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம்
எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான பாடல். இந்த மாதத்துல மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில எல்லா கசப்புகளையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆனால் நம்ம அதுக்கு அருகதையா இருக்கணும். கர்த்தர் அப்படி செய்யும் போது நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் நம்ம பாடுவோம். கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாகும்படியாக பெர்க்மன்ஸ் அவர்கள் பாட்டுகள் வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் 240வது பாட்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டார். ஹல்லேலூயா. அந்த பாடல்ல 1வது, 4வது, 5வது பாடல். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன். சொல்லுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் Yeah.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிலுவையில மரித்த போது எதை நிறைவேற்றினார்னா சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் அவர் நசுக்கி போட்டார். அல்லேலூயா. பாவத்தையும் சாபத்தையும் அவர் நீக்கி போட்ட தேவன் நம் தேவன். ஆகையினால நம்ம பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் இயேசுதான் அந்த தகப்பன். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்துக் கொள்ளீர். 349வது பாடல். 349ல அது போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் தகப்பன் நீர். நமக்கு ஒரு தகப்பன். உலக பிரகாரமாக ஒருவேளை தகப்பன் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அதுல 2, 5, 6, 3 பாடல் படம் வரும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எப்போதும் எவ்வேளையும் எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. இரண்டாவது, தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீர் தூக்குகிறீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீர் தூக்குகிறீர். உம்மையே புகழ்ந்து ஓய்வின்றி, உம்மை நான் பாடுவேன் பலத்தோடு. உம்மை நான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. நாலாவதுல, நோக்கி கூப்பிடும் யாவருக்கும், அவர் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தகப்பன் அருகில் வந்து விடுகிறார். அல்லேலூயா. அவர் அருகில் வர்ற தேவனாய் இருக்கிறதுனால அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அல்லேலூயா. நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றார். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. அன்பு கூறுகிற, அன்பு கூறுகிற அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீதானே. அன்பு கூறுகின்ற அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீதானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை நான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை நான் பாடுவேன் பலத்தோடு.
நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள் நீ, என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக்கொள் நீ. ஹல்லேலூயா. கரவலது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையால நமக்கு துக்கம் இல்லை, துயரம் இல்லை, ஒன்றும் இல்லை. So I have taken a decision to follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றுவேன். I will follow Jesus. Hallelujah. I have decided to follow Jesus. நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The one behind, the one before, the one behind, to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இதுதான் நம்முடைய முடிவு. ஹல்லேலூயா. இயேசுவை பின்னே நான் போகத் துணிந்தேன். எவ்வளவு பேரு கர்த்தர் தான். உலகத்தை உதறி விட்டு நம்ம போனோம். உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் ரெண்டாவது தான். ஆனா இயேசுவை பின்பற்றுதான் ஆண்டவர் வேண்டியது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறான். ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் வேணும்ன்றதையே யோசிக்கிறான். அப்படிப்பட்ட தேவன், நான் உங்களை கைவிட்டுருவேனா? ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கின நான் உங்களை கைவிட மாட்டேன். அதனால உங்க நம்பிக்கை என் மேல இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அதே ரெக்கமெண்ட் செய்ய பாட்டில் 289 289 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். கர்த்தர் தெரிஞ்ச பாட்டு தான். ஏன்னா இயேசு சாமி பேதுருவை பார்த்து சொன்னார், நீ இவர்களை எல்லாரையும் காட்டிலும் என்னிடத்துல நீ அன்பு கூறுகிறாயா? எல்லாரும் காட்டிலும் நீ. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தார் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னிடத்துல அன்பு கூறுகிறாய். ஹல்லேலூயா. மற்றவங்களை விட்டுருங்க, மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் இயேசு சுவாமி பிள்ளை, எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். சொல்லுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மனத்தோடு அன்பு கூறுவே,
கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவார். இதுவரைக்கும் நான் அன்பு வைத்தது போதாது. கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தீர், எனக்கு சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகத்தை கொடுத்தீரே, எல்லாவற்றையும் காட்டிலும் ரட்சிப்பை கொடுத்தீரே. இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள, இந்த மனுஷர்கள் போறது பிரகாரம் நாங்கள் போகாதபடி அப்பா உண்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேல் ஒருபோது நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் உண்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே எனக்கு எல்லாம். உண்மை விட்டால் எனக்கு யாரும் இந்த உலகத்துல. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். என்னை ஒரு விசை நீ தொடும் அப்பா, என்னை ஒரு விசை தொடும். அல்லேலூயா. என் பாவங்கள் நீங்க என்னை ஈசோப்பினால் கழுவும் என்று தாவீது சொன்னார். என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஓ, என்னிடத்துல குற்றங்கள் உண்டோ என்று என்னை நீர் பரிசோதித்து பார். என்னிடத்துல ஏதாவது குறை இருந்தா அதை நீக்கி போடும். எப்படியாவது நான் பரலோகத்துக்கு வர வேண்டும். எப்படியாவது நான் பரலோகத்தை அடைய வேண்டும் கர்த்தாவே. என் கோபத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு நீக்கி போடும். என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்கே சொந்தம் கர்த்தாவே. உமக்கு வர எனக்கு கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். என்னை தொடும், என்னை சுத்திகரிக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் உம்முடைய பிள்ளை. உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் அன்பு கூறுவோம் என்று தீர்மானித்திருக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தொடும் கர்த்தாவே. எங்களிடத்துல இன்னும் குறைகள் உண்டு. இன்னும் எங்களால பொறுமையா இருக்க முடியல, இன்னும் கோபப்படாம இருக்க முடியல. இன்னும் எங்களிடத்துல குறைகள் உண்டு. அவைகளை நீக்கி போட்டு எங்களை பரிசுத்தமாய் மாற்றுவோம். உம்முடைய வார்த்தையை கேட்க கிருபை தாரும். ஆலயத்தை மறக்காதபடி கிருபை தாரும்.
எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போடுவதாக. சுகம் கொடுக்கிற தேவன் நீர், ஆகையினாலே நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களை காப்பாற்றி வந்த தேவன், இதுவரை காப்பாற்றின தேவன், இன்னும் வரப்போகிற நாட்களில் பெரிய அதிசயத்தை செய்ய போயிருக்காய் ஸ்தோத்திரம். வந்துக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், கேட்க போகிற செய்திக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய சாட்சியை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டான், காக்கும் தேவன் உலக மாட்டான். கால்கள் தள்ளாட விடமாட்டான், காக்கும் தேவன் உலக மாட்டான். இயேசுவே காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும்